தாவேக்கா பாமகவை கூப்பிடல, பிஜேபியை கூப்பிடல, அதிமுகவை கூப்பிடல, யாரையுமே கூப்பிடல. அவர் கூப்பிட்டதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை, கம்யூனிஸ்டுக்கு பர்சனலாக இன்வைட் பண்ணுறாரு, மார்க்சிஸ்ட்டுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கும், அதே போல் திருமாவளவனுக்கும் பர்சனலாக இன்வைட் பண்ணுறாரு. வைகோக்கு இன்வைட் பண்ண முடியாது, ஏன்னா வைகோ வந்து இரவல் சின்னத்தில் நின்னாரு. அதே போல் தமிழ் மன்சாரியும் இரவல் சின்னத்தில் நின்னார், ஜவஹர்லாலும் இரவல் சின்னத்தில் நின்னாங்க. அவங்க எல்லாருமே திமுக சின்னத்தில் நின்னாங்க. அவங்க மட்டும் சுயேட்சை சின்னத்தில் நின்றுருந்தாங்கன்னா இன்னும் ஓடி போயிட்டு இருப்பாங்க. இப்போ கூட இவர் வைகோ என்ன சொல்ற, நான் போக மாட்டேன், நீ எப்படி போவ, நீ ஏன் உதயசூரியன் சின்னத்தில் நின்று இருக்கிற, நீ எப்படி போவ, போனா போது ஒரு சீட்லையாச்சும் பம்பரத்தில் நிற்கலாம் பார்த்தா வேணாம், நான் ஒட்டுமொத்தமாகவே நான் இதில் உதயசூரியன் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சொல்கிறார் பெரிய பந்தாவா, நீ எப்படி போவேன், நான் கேட்குறேன், நீ எப்படி போவேன், நீ நின்னது உதயசூரியன் சின்னத்தில், நீ எப்படி தாவேக்கு ஆதரவு கொடுப்ப. அதனால் அது முடிஞ்சிச்சா, அதனால தான் அவர் என்ன பண்ண வைகோவை கூப்பிடல, கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டாரு, விசிகாவை கூப்பிட்டாரு. இப்போ விசிகா ஏன் தெளிவான பானைச்சத்தை நிற்கிறேன்னு சொன்னார் தெரியுதா, சூரியன் வேணான்னு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்னு அவர் தெரிந்த காரணத்தினால. ஆனால் அவங்க போவாங்களையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவை அடியோட வேரோடு மண்ணாக அழிச்சிடணும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கிறார். 41 பேர் உயிரிழப்புலாம் சும்மா கிடையாது. அவ்வளோ பெரிய பாதிப்பை விஜய் சந்தித்ததன் காரணமாக இந்த திமுக என்ற தீய சக்தி தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால தான் அவர் அதிமுக கூட்டணியில் இருக்க யாரையும் கூப்பிடல. திமுக கூட்டணியில் இருக்கவங்களை கூப்பிட்டா திமுக தனித்து விடப்படும். திமுக தனித்து விடப்படும் போது அவன் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது 2029 எலெக்ஷனாக இருக்கட்டும், வரப்போகிற உள்ளாட்சி எலெக்ஷனாக இருக்கட்டும், திமுகவை தனித்து விட வேண்டும், திமுகவை தமிழகத்தின் துரத்தி அடிக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதனால தான் திமுகவுடைய கொள்கை தலைவர்களை இவர் ஏற்றுக்கொண்டார். இவர் ஏன்னா திமுகவுக்கு மாற்றா இன்னைக்கு டிவிகே அப்படின்னு ஒரு நிலையை கொண்டு வரணும். அதனால தான் இவர் அண்ணாவும் இவர் வேணுங்கிறாரு, இவர் பெரியாரையும் வேணுங்கிறாரு, இவரோட கொள்கை தலைவர் அம்பேத்கரையும் வேணுங்கிறாரு. இது எல்லாமே எங்கேருந்து வருது, இவங்களுடைய கொள்கையிலையும் இருக்கவங்க தான். அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, அவனு ஒன்று தானப்பா, அது இவன் வேணா, அதுக்கு நம்ம அவனுக்கு விட்டு போயிட்டு போயிடலாமே, வயசான கிழவனுக்கு நம்ம ஏன் போடணும், வயசு பையனுக்கு விட்டு போவோமையா அப்படின்னு இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு விஜயோடைய மனநிலைமை, டிவிக்கோட மனநிலைமை அதுதான். இன்னைக்கு திமுகவே இருக்கவே கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கிற ரெண்டாவது கட்சி, மொதல் கட்சி பிஜேபி, மொதல் கட்சி திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, துடைத்து அறியப்படணும்னு நினைக்கக்கூடிய கட்சி முதல்ல பிஜேபி தான். அந்த வேலையை செய்தவர் அண்ணாமலை செஞ்சது அப்படியே இவர் செஞ்சார். இந்த வேலையை முதல்ல செஞ்சு அதை அறுவடை பண்ணது அண்ணாமலை. மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாளையை உருவாக்குனது அண்ணாமலை அவர்கள். மானங்கட்ட மக்கள் இருக்காங்க, தமிழக மானங்கட்ட மக்கள் இனத்திற்காக ஓட்டு போடல, மொழிக்காக ஓட்டு போடல, கொள்கைக்காக ஓட்டு போடல, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக ஓட்டு போடல, தமிழகம் தலை நிமிர வேணும் ஓட்டு போடல, தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக வளரணும் ஓட்டு போடல. இவங்க எல்லாருமே எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னாக்கா கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி. தமிழகத்தை மறந்து விட்டு நடிகனின் பின்னால் சென்றதுனால நாளைக்கு இந்த நடிகன் என்ன செய்வார்னு இவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த நடிகர் கொடுத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையில் எவ்வளவு ஃபண்டு வேணும் தெரியுமா? தெரியாது. எல்லாம் கொடுத்துருவார். ஒரு தற்கூரி சொல்லுது, அவர் சொந்த பணத்தில் கொடுப்பார். ஒரு அஃபிடேவிட்ல 450 கோடி சொத்துன்னு சொல்றாரு, ஒரு அஃபிடேவிட்ல 550 கோடி சொத்துன்னு சொல்றாரு. இதையே மாற்றி சொல்றாரு. தமிழகத்துக்கு எவ்வளவு தெரியுமா தேவைப்படும்? 12 லட்சம் கோடிக்கு மேலே தேவைப்படும். இவருடைய மொத்த தேர்தல் அறிக்கையும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பஸ் ஃப்ரீங்க லேடிஸ்க்கு. இங்கேருந்து நீ தமிழ்நாட்டு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போனாலும் ஃப்ரீ. ஏற்கனவே படுபாதாளத்தில் இருக்குது, கடனில் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அந்த பல்லவன் ஹவுஸை வந்துட்டு கோர்ட் வந்துட்டு சீஸ் பண்ண வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இன்றைக்கி போக்குவரத்து துறை. அப்போ நீ ஒட்டுமொத்தம் ஃப்ரீ கொடுத்தா என்ன ஆகும்? 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பேன்? யார் கொடுக்கணும் உங்களுக்கு 6 சிலிண்டர்? 6 சிலிண்டர் எங்கேருந்து நீ நேராக ஆர்மூஸ் நீர்மீனைக்கு போயிட்டு கப்பல்லேருந்து எடுத்துன்னு வருவாரா விஜய்? நேராக போய் ஈரானுடைய அதிபர்கிட்ட பேசி, ஐயா எங்களுக்கு கொடுங்க சிலிண்டரை, அங்கேருந்து பேசுவாரா? என்ன போன தடவை இதே தற்கொலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னார், இப்போ இந்த கொரோனா ஊசியில் நாங்களே கொள்முதல் பண்ணிக்கிறோம். எப்படி மத்திய அரசோட சங்கிலாமல் கொள்முதல் பண்ணிப்பேன்? அதுக்கு மேலே இருக்கிறார் இவர். எப்படி நீ 6 சிலிண்டர் கொடுப்பேன்? 6 சிலிண்டர் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ நீ 6 சிலிண்டர் கொடுத்துருவேன். சரி, இப்போ பாஜகவோட தேர்தல் அறிக்கை சொல்கிறேன்னா பாஜக மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்குது, அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ 6 சிலிண்டர் கொடுத்துறன்ட்ட 6 சிலிண்டர் என்ன ஆகுது இன்றைக்கி விலையில்? 6000 ரூபாய் இல்லையா? 6000 ரூபாய், 6 சிலிண்டர் 6000 ரூபாய், வருஷத்துக்கு 6000 ரூபாய். எத்தனை குடும்பம் இருக்குது? 2.25 கோடி குடும்பம் இருக்குது. அப்போ எவ்வளோ வருது? எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? 2000 ரூபாய் பணமும் கொடுத்துருவீங்க, 6 சிலிண்டர் கொடுத்துருவீங்க, 200 யூனிட் ஃப்ரீ. அப்போது என்னதான் நடக்கும்? அது இல்லாமல் பிறக்கும் குழந்தைக்கு கால் சவரம் ஒரு 2 கிராம் மோதிரம் வச்சிங்களேன், 2 கிராம் மோதிரம் வச்சிங்களேன். ஒரு நாள் பிறப்பு இருக்குது எவ்வளோ தமிழ்நாட்டில்? அப்போ எவ்வளோ பெரிய தங்கம் கொடுக்கணும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ கல்யாணம் நடக்குது? கல்யாணம் ஆகும்போது தாலி,
பட்டு புடவை எல்லாம் கொடுக்குறாரு. எப்படி அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கல்யாணம் நடக்கும் தமிழ்நாட்டில்? என்ன அடிப்படையில் என்ன எங்கேருந்து கொள்ளடிக்க போகிறாரா? இல்லை அவர் வந்து ஜெயிக்க மாட்டேன்ற நம்பிக்கையில கொடுத்துட்டாரு. இப்படி சொல்லாதீங்க. இல்லை அது இனிமே தாங்க ஆரம்பமே. இது வரைக்கும் விட்டுடுங்க. இனிமே தான் அதோ ஒரு மாயத்தில் ஒரு சினிமா கவச்சத்தில் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களே புலம்பக்கூடிய நிலைமை அடுத்த 100 நாளையும் நடக்கும். டாஸ்மார்க் ஒழிச்சா போகிறோம். வருமானம் கொடுத்தே டாஸ்மார்க் தான். 3.5 லட்சம் கோடியில் 50,000 கோடி வருமானம் கொடுக்குது. 55,000 கோடி வருமானம் கொடுக்குது டாஸ்மார்க். நீங்கள் கொடுக்குற இலவசத்தில் டாஸ்மார்க்கையும் மூடிட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? வருஷத்துக்கு நீ 12 லட்சம் கோடி கடன் வாங்குவேன். 5 வருஷத்தில் 60 லட்சம் கோடி ஆயிரும். இவனாச்சும் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போனான். அந்த கடனை நம்மளால் ஒரு வருஷத்தில் வாங்கிடுவார். இவர் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் டாஸ்மார்க்கை மூடிட்டாருன்னா. அண்ணாமலை சொன்ன மாதிரி தான், டாஸ்மார்க்லாம் மூடலாம் முடியாது. மெல்ல மெல்ல குறைக்க முடியும். மெல்ல மெல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை பண்ண முடியுமே தவிர அதுக்கு மாற்று ஏதாவது ஒன்று சிந்திக்கணும். அவர் சொன்ன மாதிரி கல்லுக்கு அனுமதி கொடுக்கணும். அது மாதிரி மாற்று சிந்தனைகள் கொண்டால் மட்டும்தான் டாஸ்மார்க்கை ஒழிக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் டாஸ்மார்க்கை ஒரே நைட்டில் சைன் பண்ணிக்கலாம் டாஸ்மார்க்கை மூடவே முடியாது. எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி அது இந்தியா முழுக்கவே பொருந்தும். ஏன்னா அது ஒரு புற்றுச்சல் மாதிரி நீ பெருகிடுச்சு. இன்றைக்கி சாராயம் இல்லைனாக்கா தமிழ்நாடே இல்லை, தமிழ்நாடோட இளைஞர்களே இல்லைன்ற நிலைமையில இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்துக்கு நம்ம வந்துட்டோம். செத்தாலும் சாராயம் தான், பிறந்தாலும் சாராயம் தான், கல்யாணம் ஆனாலும் சாராயம் தான், கர்மாந்திரானாலும் சாராயம் தான், எல்லாமே இன்றைக்கி சாராயத்தில் போயிடுச்சு. அப்போது இன்றைக்கி இது ஒழிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. எந்த ஆட்சியாளரும் வந்தாலும் முடியாது. அதனால தான் இந்த தடவை தேர்தல் யாருமே நான் டாஸ்மார்க்கை மூடுவேன்னு ஒருத்தர் கூட கொடுக்கல. இன்க்ளூடிங் அதிமுக உள்பட பாஜக உள்பட யாருமே நாங்கள் வந்தவொடனே டாஸ்மார்க்கை மூடுவோன்னு முட்டாள்தனமாக திமுக மாதிரி யாருமே கொடுக்கல. ஏன்னா அதை செய்ய முடியாது என்று தெரியும். அதனால் பார்ப்போம். எப்பவுமே அதாவது காமராஜர் ஒரு தடவை சொன்னார், அண்ணாதுரை சிஎமான ஒன்று என்னங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ணல, இப்போ தான் வந்திருக்கிறேன், ஒரு 100 நாள் டைம் கொடு, அதுக்கப்புறம் பார்ப்போம். அதே போல தான் வந்திருக்கிறார். 100 நாள் இல்லை, 1 வருஷம் கூட டைம் எடுத்துங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நல்லது செய்ய. முதல்ல என்னென்னா உங்களுடைய தொண்டர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க. நேற்றுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 3 லேடிஸ் ட்ரிபிள்ஸ் கான்ஸ்டபிள் மடக்கிறான். நாங்கள் யார் தெரியுமா 3 பேர் வரதே தப்பு, 3 பேருக்கு ஹெல்மெட்டும் இல்லை. அப்போது நாங்கள் யார் தெரியுமான்னு இப்போயே நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னால் இன்னும் 5 வருஷம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நம்ம வாழ போகிறோம், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாழ போகிறோம். ஏன்னா தமிழகத்தை நினைத்து யாரும் இங்கே ஓட்டு போடலை, சினிமா கவர்ச்சியாக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்குன்றது நமக்கு கேள்விக்குறி தான். ஓகே சார். பட் ஆனாலுமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து தோற்றுருக்காரு. பட் அவர் அழுனா கூட சேகர் பாபு அந்த அளவுக்கு அழுகுறாரு சார். அந்த அளவுக்கு பிணைப்பா என்ன அவங்களுக்குள்ள? எங்கள் தோற்றதே அவரால் தாங்க. அவர் தான் சார். ஆமாம், அவன் 9 ஓட்டையும் மூடி நின்றான்னு வச்சுங்களேன், ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பாருங்க. சென்னை மாநகராட்சியை நாசம் பண்ணது யாருங்க? சென்னைக்குள்ள தான் குளத்தூர் வருது. சென்னை மாநகராட்சியை நாசம் பண்ணது யாருங்க? அதிக போராட்டங்கள் எங்கே நடந்துச்சு? சென்னையில் தாங்க நடந்துச்சு. துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் எங்கே நடந்துச்சு? துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தை இவ்வளோ பெரிய போராட்டமே மாற்றினது யாருங்க? சேகர் பாபு தாங்க. அப்பயே கூப்பிட்டு அவங்கள சரி பண்ணி அவங்க மிஞ்சி போன எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க? ஒரு 5000 பேர் வேலை செஞ்சுருப்பாங்களா? அந்த 5000 பேர் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அன்றைக்கே செஞ்சுருந்தீங்கன்னா அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்காருல்ல. இன்றைக்கி குளத்தூரில் இவர் தோற்றது காரணம் விஜய்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு முழுக்க காரணம் சேகர் பாபு தான். அதனால தான் சேகர் பாபு அழுகுறாரு, என்னால் தானே இந்த நிலைமை வந்துட்டீங்க உங்களுக்குன்னு. அவர் ஜெயிச்சிட்டாரு சேகர் பாபு. ஆனால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோக்குறாருன்னு சொன்னால் ஒரு கட்சியோடைய மிகப்பெரிய ஒரு கட்சியோடைய இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய இங்கே தான் எல்லாமே பிறக்கும். பிஜேபிக்கு எதிரான விஷயங்கள் எல்லாமே இங்கே தான் பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை சேகர் பாபு தோற்கடித்திருக்கிறார். விஜய் தோற்கடிக்கவில்லை, சேகர் பாபு தோற்கடித்திருக்கிறார். ஏதாவது உண்மை. ஓட்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்தாங்க. 4000 ரூபாய் கொடுத்தும் கூட மக்கள் ஓட்டு போட விரும்பலை. 2 காரணம், ஒன்று விஜய், இன்னொன்று சேகர் பாபு. இந்த சென்னை மாநகராட்சியில் இவர்கள் செய்த ஊழலும் சென்னையில் இவங்க எந்த விஷயமும் நல்லாவே செய்யவே இல்லை. அதனால தான் சென்னை இன்னைக்கு வாஷ் அவுட்டு. இவங்க விஜய் வரலனா கூட இவங்க சென்னையை ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, மற்ற இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. விஜய் வரலனா கூட இவங்க சென்னையை ஜெயிச்சிருக்கு வாய்ப்பு கிடையாது. அதிமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான நிர்வாகத்தை சென்னை மாநகராட்சி இந்த சேகர் பாபு கூட சேர்ந்து ரொம்ப குளறுபடிகளை செஞ்சது காரணமாகத்தான் இன்னைக்கு சென்னை மாநகர் முழுக்கவே இவங்களால் வெற்றி பெற முடியல. இதுதான் உண்மை.